ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். அம்மா, உனது அற்புதங்கள் ஒன்றா இரண்டா ஆயிரங்கள். பெங்களூரில் உள்ள கமலா நகரில் அன்னையின் வார வழிபாட்டு மன்றம் அமைந்துள்ளது. எங்கள் மன்றத்திற்கு அடிக்கடி ஒரு பெண்மணி வருவார். எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு தொண்டு செய்வார். தன் மனக்குறைகளை யாரிடமும் வெளியே சொல்ல மாட்டார். அம்மா ஒருத்தியிடம் மட்டும்தான் தன் மனக்குறைகளை வெளியிடுவார். சக்தி ரங்கநாயகி அந்த பெண்மணியின் பெயர். அந்த பெண்மணியின் வாழ்க்கையில் நம் அம்மா புரிந்த அற்புதங்களை கேட்டு மெய் செலுத்தி விட்டேன். அவருக்கு ஒரு மகன் சிவகுமார் என்பது பெயர். 7 வயதிருக்கும். 1983ஆம் ஆண்டு அவன் காணாமல் போய்விட்டான். எங்கெங்கோ தேடினார்கள். பல ஆயிரம் ரூபாய் செலவு செய்து தேடினார்கள். 7 ஆண்டுகளாக தேடியும் பையன் கிடைக்கவில்லை. மகனை பிரிந்த வருத்தத்தில் நிம்மதி இழந்து தவித்த அந்த பெண்மணி எங்கள் வழிபாட்டு மன்றத்தில் தன் மகனை குறித்து வேண்டிக் கொள்வார். தாயே, என் மகனை நீதான் என்னிடம் சேர்க்க வேண்டும். அவன் எங்கிருந்தாலும் ஆபத்து இல்லாமல் நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொள்வார். 1989ஆம் ஆண்டின் கடைசியில் ஒரு நாள் அவர் வீட்டில் ஏதோ ஒரு வேலையில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த நேரம் வெளியே யாரோ கன்னட மொழியில் ஏதோ பக்கத்து வீட்டாரை நோக்கி விசாரிப்பது போல கேட்டார். வெளியே 14 வயது மதிக்கத்தக்க ஒரு பையன். உடம்பில் சட்டை ஏதும் இல்லை. குழி விழுந்த கன்னங்கள், பரட்டை தலை, கால் சட்டை மட்டும் அணிந்திருந்தான். தன் வீட்டின் எதிரில் நின்றபடி பக்கத்து வீட்டு பெண்மணியிடம் ஏதோ விசாரிக்கிறானே இவன், என்ன விஷயம் என்று உற்று கேட்டார். அவன் கேட்டதும் அந்த பெண்மணி பதிலும், நன் தாய் ರಂಗನಾಯಕಿ ಇದರಾ? ನೀನು ಯಾರು? ಉಚ್ಚ மாதிரி ಇದ್ದೀಯಾ? யாரு? நீ பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறாய். இல்ல, நான் எசடு சிவகுமார். நன் தாய் ರಂಗನಾಯಕಿ எல்லிதானே இத்தித்து? என் தாய் ರಂಗನಾயகி வீடு இதுதானே, இங்கே தானே இருந்தது. மைதானமாக விளங்கிய அந்த இடம் பெங்களூர் வளர்ந்த வளர்ச்சியினால் அடையாளம் தெரியாமல் மாறிப்போய்விட்டதை அவன் அறியவில்லையோ என்னவோ. இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த ರಂಗನಾயகி ஏதோ தன் பெயர் சொல்லி விசாரிக்கிறானே என்று கருதி வீட்டிலிருந்து வெளியே வந்தார். பையனை பார்த்தார். ஒருவேளை இந்த பையன் நமது பிள்ளையாக இருக்கலாமோ என்ற ஒரு சபலம். அவன் குழந்தையாக இருந்த சமயம் கீழே விழுந்து இடது கண் கீழே காயம் பட்ட தழும்பு ஒன்று நினைவிற்கு வரவே உற்று பார்த்தார். அந்த அடையாளம் இருந்தது. ஆனாலும் அதனை நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டி கன்னட மொழியிலேயே அவனை விசாரித்தார். உன் பெயர் என்ன? உன் தகப்பனார் பெயர் என்ன? எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். தன் பெயரையும் தன் தகப்பனார் பெயரையும் சரியாக சொன்னான். நான் குல்பர்காவில் ஒரு தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தேன். என்னை என் முதலாளி போக விடுவதில்லை. சிறையில் வைத்திருப்பது போல வைத்திருந்தார். இப்படி பல வருடங்களாக கிடந்தேன். ஒரு நாள் குளிப்பதற்காக கால் சட்டையோடு சென்றபோது எனக்கு அம்மாவின் நினைவு வந்தது. எப்படியாவது இங்கிருந்து தப்பித்து வெளியேறிவிட வேண்டும் என்றெண்ணி துணிமணிகளை விட்டுவிட்டு புறப்பட்டு பேருந்து பிடித்து ரயிலை பிடித்து இங்கே வந்தேன். 2 நாட்களாக சாப்பாடு இல்லை. குழாய் தண்ணீரை குடித்து கொண்டு தூக்கமில்லாமல் ரயில் வண்டியில் பயணம் செய்தேன். டிக்கெட் பரிசோதகர் என்னை பார்த்தார். ஆனால் டிக்கெட் கேட்கவில்லை. எப்படியோ இங்கே வந்து சேர்ந்தேன். என் தாய் கிடைக்கவில்லை என சொல்லி விம்மி விம்மி அழுதான். டேய், நான் தாண்டா உன் அம்மா. என்ன கூடவா உனக்கு அடையாளம் தெரியவில்லை? இல்லை இல்லை, என் தாய் ஒல்லியாக இருப்பார்கள், நீ பருமனாய் இருக்கிறாய் என்று மறுத்தான் அவன். ஐயோ தெய்வமே, 7 வருடங்களில் என் உடம்பு பருத்து இப்படி வளர்ந்து விட்டதை எப்படி புரிய வைப்பேன் என்று துக்கம் தொண்டையை அடைக்க மனம் விம்ம அழுதபடியே அவனை கட்டிப்பிடித்து கொண்டு போவென அழுதார் அந்த தாய். வீட்டிற்குள்ளே அவனை அழைத்து சென்று பசியார உணவு போட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தார் அந்த தாய். நம்பிய தெய்வம் என்னை கைவிடவில்லை. என் பிள்ளையை எப்படியோ என்னிடம் சேர்த்து விட்டாளே அந்த பராசக்தி என்று சந்தோஷம் பொங்க மறுநாள் எங்கள் மன்றத்திற்கு வந்த ರಂಗನಾயகி அம்மாள் பையன் காணாமல் போன கதையையும் தன் வீடு தேடி வந்த கதையையும் சொல்லி முடித்தார். அம்மாவிடம் தான் கொண்ட பக்தி வீண் போகவில்லை என்றும்
அம்மாவின் அருளால் 7 ஆண்டுகள் கழித்து பிள்ளை தானாக வீடு தேடி வந்த அந்த அதிசயத்தையும் சொல்லி சொல்லி பூரிப்படைந்தது அந்த தாயின் உள்ளம். 1989ஆம் ஆண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு எங்கள் மன்றத்தார் இருமுடி செலுத்த வந்தோம். சக்தி ரங்கநாயகியும் எங்களுடன் வந்தார். அவருடைய இளைய மகன் பரசுராமன் என்று பெயர். அந்த சிறுவன் விளையாட்டாக கழுத்தில் இருந்த மாலையை பல்லால் கடித்து துண்டாக்கி விட்டான். புனிதமான மாலையை பல்லால் கடித்து பாழாக்கி விட்டானே என்று ரங்கநாயகி அம்மாவிற்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. ஓங்கி பையனை அடித்து விட்டார். ஏம்மா குழந்தையை அடிக்கிறே? ஆலயத்தில் இப்படி குழந்தையை போட்டு அடிக்காதே. ஏதோ தெரியாமல் செய்துவிட்டான். குழந்தை பையன் தானே. அறுத்த மாலையை சுயம்புக்கு சாத்திவிடு, அதனால் தோஷமில்லை என்று ஒரு பெண்மணி ஆறுதல் கூறினார். மறுநாள் பெங்களூர் வந்து சேர்ந்தோம். இருமுடி பையில் இருந்த அரிசி, தேங்காய் இவற்றை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து அம்மாவிற்கு படைக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்தார் ரங்கநாயகி. பூசையை முடித்துவிட்டு குடும்ப வேலையில் ஈடுபட்டிருந்தார். அப்போது செவ்வாடை அணிந்த ஒரு பெண்மணி, 75 வயதிருக்கும். அவர் சக்தி ரங்கநாயகிக்கு ஏற்கனவே அறிமுகம் ஆனவர் தாம். அவர் சொந்த ஊர் காரை, வடார்காடு மாவட்டத்தில் உள்ள ஊர். ஆகவே அவரை காரையம்மா என்றே கூப்பிடுவது வழக்கம். காரையம்மாவா? வாங்கோ வாங்கோ. எங்கே ரொம்ப தூரம்? இப்பெல்லாம் வருவதே இல்லையே, என்ன சங்கதி என்று வரவேற்றார். ஏற்கனவே 75 ரூபாய் கடனாக வாங்கி கொண்டு திருப்பி தராமல் ஏமாற்றி வந்தார். இந்த முறை எப்படியும் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுப்பார். அதற்குத்தான் இத்தனை நாள் கழித்து வீடு தேடி வந்திருக்கிறார் என்பது ரங்கநாயகி அம்மாள் நினைப்பு. வந்த பெண்மணியை விசாரிக்க தொடங்கினார். என்ன ரங்கநாயகி, உன் கணவர் உன்னை நல்லபடியா கவனிக்கிறாரா? குழந்தைகள் சௌக்கியமா? காணாமற் போன உன் பெரிய பையன் வந்து விட்டானாமே. உன் சின்ன பையனை மருவத்தூர் கோயில்ல அப்படி போட்டு அடித்தாயே, ஏன்? அப்படியெல்லாம் செய்யாதே, பாவம், குழந்தைக்கு என்ன தெரியும்? அது சரி, என்ன வீடெல்லாம் கமகம என்று வாசனை மணக்கிறதே, ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்டார். ஒன்றுமில்லை, மருவத்தூர் போய் வந்தோம் அல்லவா. இருமுடி பையில் கொண்டு வந்த அரிசி, தேங்காய் வைத்து சர்க்கரை பொங்கல் செய்து அம்மாவுக்கு படைத்தேன் என்றார் ரங்கநாயகி. அப்படியா? எனக்கும் கொஞ்சம் கொடு, சாப்பிட்டு பார்க்கலாம் என்றார் வந்த பெண்மணி. இருமுடியில் கொண்டு வந்த பிரசாதங்களை அந்தந்த குடும்பத்தார் தான் சாப்பிட வேண்டும் என்கிறார்களே, இவர் எப்படி வாய் திறந்து கேட்கிறாரே, எப்படி இல்லை என்பது என்று தயங்கிய வேளையில், பரவாயில்லை கொடு, சாப்பிட்டு பார்க்கலாம் என்றார் வந்த மூதாட்டி. உடனே ஒரு கிண்ணத்தில் சர்க்கரை பொங்கலை நிரப்பி கொண்டு வந்து கொடுத்தார். அந்த மூதாட்டியோ 3 வாய் எடுத்து சாப்பிட்டுவிட்டு போதும் என்று சொல்லி மீதம் வைத்துவிட்டு தன் புடவையிலேயே கையை துடைத்து கொண்டார். ஏன் மிச்சம் வைத்து விட்டீர்கள்? அதையும் சாப்பிட்டு விடுங்கள் என்றார் ரங்கநாயகி. மிச்சம் உள்ளதை உங்கள் மன்றத்து சக்திகளுக்கெல்லாம் கொடு என்றார் அந்த பெண்மணி. அருவெருப்புடன் முகம் சுளித்தவாறு அந்த கிண்ணத்தை வாங்கி ஓர் ஓரமாக வைத்தார் ரங்கநாயகி. சரி, நான் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டு விட்டார் அந்த பெண். அவரை அனுப்பி வைத்த பிறகு, அடடே, கொடுத்த கடனை கேட்காமல் மறந்துவிட்டோமே என்ற தவிப்பு வந்தது. அந்த அம்மாவின் வீடு பக்கத்திலே தான் இருக்கிறது. ஒரு நடை போய் வாங்கி வந்து விடலாம் என்று கருதி கொண்டு வீட்டை விட்டு புறப்பட்டார். இவர் போய் அந்த வீட்டை பார்த்தபோது அந்த வீடு பூட்டி கிடந்தது. பக்கத்து வீட்டாரை விசாரித்த போது, அவர்கள் பாட்டியா? எந்த பாட்டி? ஓ, காரையம்மாவா? அவர்கள் ஊருக்கு போய் 6 மாதம் ஆகிறதே என்று இழுத்தார்கள். இல்லையே, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு என் வீட்டிற்கு வந்து திரும்பினார்களே என்றார் ரங்கநாயகி. உனக்கென்ன பைத்தியம்மா? அந்த அம்மா ஊருக்கு போய் 6 மாதம் ஆகிறது, என்ன ஆனார் என்று தெரியவில்லை என்றார்கள் அந்த வீட்டு சொந்தக்காரர்கள். அப்படியானால் காரையம்மா உருவத்தில் கொஞ்ச நேரத்திற்கு முன் நம் வீட்டிற்கு வந்தது யார்? சர்க்கரை பொங்கல் கேட்டு வாங்கி சாப்பிட்டது யார்? மீதி இருப்பதை உன் மன்றத்து சக்திகளுக்கெல்லாம் கொடு என்றார்களே. ஐயோ, எச்சில் பட்ட கிண்ணம் என்ற அருவெருப்போடு எடுத்து ஓரத்தில் வைத்தோமே என்று நினைக்க நினைக்க அழுகையும் விம்மலும் வந்தன. குமுறி குமுறி அழுதார். அம்மா படத்தின் முன்னே போய் உட்கார்ந்து கொண்டு அழுதார். வீட்டிற்கு வந்த கணவர் பதற்றமடைந்து என்னவென்று விசாரித்தார். நடந்த கதைகளை
ஒன்று விடாமல் சொன்னார் ரங்கநாயகி. அடியே, நான் தான் பாவி. எனக்கு அம்மாவை பார்க்கிற பாக்கியம் கிடைத்ததா பார். நீயாவது மனித உருவில் வந்த அம்மாவை பக்கத்திலே உட்கார வைத்து சுமார் அரை மணி நேரம் பேசி அனுப்பியிருக்கிறாய். அதை நினைத்து சந்தோஷப்படு என்றார் அவர். மீதியை மன்றத்தார்க்கு கொடு என்று சொன்ன போதே நீ சூட்சுமத்தை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம் அம்மா இருக்கிறாளே, அவள் பெரிய மாயக்காரி. ஏதோ மனம் வைத்து நம் வீடு தேடி மானிட வடிவில் வந்து விளையாடி விட்டு போய்விட்டாள். நம் வீட்டிற்கு வந்தாலே அதுவே நம் பாக்கியம். அதை எண்ணி எண்ணி சந்தோஷப்படு என்று ஆறுதல் கூறினார். இந்த கதைகளையும் எங்கள் மன்றத்தார்க்கு கூறினார்கள். அம்மாவின் சித்தாடலை எல்லோரும் கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தோம். 3/5/1996 அன்று ரங்கநாயகி அம்மாள் குடும்ப அலுவல் காரணமாக பெங்களூர் சிட்டி மார்க்கெட் என்ற இடத்திற்கு போக வேண்டியிருந்தது. பஸ்ஸை பிடித்து புறப்பட்டார். மக்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தனர். பேருந்தில் கூட்டம் நிரம்பி வடிந்தது. அந்த கூட்டத்தில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருந்தார். அவர் தலைமுடி சரம் சரமாக தொங்கியபடி இருந்தது. ஒரு சந்நியாசினி கோலம். பேருந்து போய்கொண்டே இருந்தது. சற்று நேரம் கழித்து அந்த பெருமாட்டி பக்கத்தில் நின்ற ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை பார்த்து, அந்த சங்கிலியை இந்த அம்மாவிடம் கொடு என்று ரங்கநாயகி அம்மாளை சுட்டி காட்டினார். 3 முறை அந்த பெண்ணிடம் அந்த பெருமாட்டி சொல்ல சொல்ல பக்கத்தில் இருந்த ரங்கநாயகி, இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்ன சங்கிலி? நம்மிடம் ஏன் கொடுக்க சொல்கிறார்கள் என்று புரியாமல் திகைத்தபடி தன் கழுத்தை தடவி பார்த்தார். உடனே பகீர் என்றது. திடுக்கிட்டார். ஆம், அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை இப்போது காணோம். ரங்கநாயகி அம்மாளின் கை கால் நடுங்க ஆரம்பித்தது. ஜடாமுடி பெருமாட்டி அந்த பெண்ணை பார்த்து, எடுத்த சங்கிலியை அவளிடம் கொடு என்று அதட்டினார். அந்த பெண்ணோ, நான் அந்தராயில்லா என்று கன்னடத்தில் பதிலுரைத்தாள். இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டும் கவனித்து கொண்டும் பஸ் பிரயாணிகள் வந்தனர். இந்த பெண் தங்கச் சங்கிலியை ரங்கநாயகி அம்மாளிடம் திருடி கொண்டாள். ஜடாமுடி அம்மா பார்த்து விட்டார். அதனால் தான் இப்படி அதட்டுகிறார் என்று பயணிகள் கூட்டம் புரிந்து கொண்டது. அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அந்த பெண்ணை நோக்கி, எடுத்த சங்கிலியை கொடுத்துவிடு, என்ன முழிக்கிறாய் என்று அந்த பெண்ணை அச்சுறுத்தவே, அந்த பெண் தன் கை பையிலிருந்து சங்கிலியை எடுத்து கொடுத்து விட்டாள். என்னம்மா, இது உன்னுடைய சங்கிலி தானே என்று விசாரித்தனர். ஆம், அதில் $62 இருக்கும், தங்க டாலர். கடந்த தைப்பூசத்தின் போது மருவத்தூரிலே வாங்கியது. அந்த டாலர் உட்பட 4.25 பவுன் தங்க சங்கிலி இது என்று கூறினார் ரங்கநாயகி. திருடிய அந்த பெண்ணை பயணிகள் சிலர் அடி அடி என்று அடிக்கத் தொடங்கினர். சிலர் கண்டபடி திட்டத் தொடங்கினர். இறங்கு, நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்று இழுத்தனர். சடைமுடி பெருமாட்டியோ, வேண்டாம், விட்டுவிடுங்கள், சங்கிலிதான் கிடைத்து விட்டதே, அடி வேறு அடித்து விட்டீர்கள், போக விடுங்கள் என்று சொல்லி தடுத்து விட்டார். ரங்கநாயகி அம்மாளை பார்த்து, காவல் நிலையம் வாருங்கள், ஒரு புகார் கொடுக்கலாம் என்றார் கண்டக்டர். ஏதோ அம்மன் அருளால் சங்கிலி கிடைத்து விட்டது, இது போதும், என்னால் ஸ்டேஷனுக்கு வர இயலாது என்று கூறிவிட்டார். கொஞ்ச தூரம் சென்றதும் சங்கிலி திருடிய பெண் இறங்கி சென்று விட்டாள். அடுத்து ராஜாஜி நகர் ஸ்டாப்பிங்கில் அந்த ஜடாமுடி பெருமாட்டி இறங்கினார். என்ன பேசுவது என்று புரியாமல் கல் போல ஸ்தம்பித்தபடி ரங்கநாயகி அம்மாள் கிடந்தார். அந்த அதிசயமான ஜடாமுடி பெருமாட்டி டிக்கெட் வாங்காதது கண்ட கண்டக்டர் அவர் இறங்குற நேரத்தில், 1 டிக்கெட் எள்ளி காசு கொடு என்று கேட்டார். அவரை திரும்பி பார்த்த அந்த பெருமாட்டி, என் பின்னால் வாடா, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே போய் மறைந்து விட்டார். பேருந்தை விட்டு வீடு வந்த ரங்கநாயகி அம்மாள் பேருந்தில் நடந்த சம்பவங்களை எண்ணியபடி அம்மன் படத்திற்கு முன்னால் நின்று அழுதார். அவர் கணவர் இந்த சம்பவம் நடந்த வேளையில் காசி யாத்திரை சென்றிருந்தார். அவர் வருவதற்கு 1 மாத காலம் ஆகும். நல்ல வேளையாக வெளியூரில் இருந்த சமயத்தில் திருடு போன சங்கிலி கிடைத்துவிட்டது. அவர் இருந்திருக்கும் போது சங்கிலி தொலைந்திருந்தால் என்ன பதில் சொல்வது? என்ன நினைத்திருப்பார்? என் கதி என்னவாயிருக்கும்? அம்மாதான் மானிட வடிவில் சடைமுடி தரித்து வந்து பேருந்து ஏறி திருடிய சங்கிலியை மீட்டு கொடுத்தாள்.
டிக்கெட் காசு கேட்ட அந்த நடத்துனரிடம் திரும்பி ஒரு பார்வை பார்த்து, என் பின்னால் வாடா, காசு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நடந்தபோது அந்த பார்வையும் அந்த கண்ணொளியும் மாயமாய் கண்முன் மறைந்த அந்த காட்சியும் கண்முன் நிழலாடின. அம்மா தன் பக்தர்களுக்காக இந்த அவதார காலத்தில் எப்படி எல்லாமோ ஓடி ஓடி வந்து அருள் பாலிக்கிறாள் என்பதை எண்ணி ரங்கநாயகி அம்மாள் கண்கள் பனித்தன. ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.